ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விருச்சிக ராசி. அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து தன் பயணத்தை துவங்குறாரு. அதனால் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களுக்கு பரபரப்புடன் இருப்பீர்கள். ஆனால் அதனால் எந்த லாபமும் இல்லை. ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சோம்பல் தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், அதாவது 8 மணி, காலை 8 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம், எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாட்களில் 11 முதல் 13 சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. உங்களுடைய பெருமையை நிலைநிறுத்தி கொள்வதற்கு சற்று விட்டு கொடுத்து செல்லும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தில் சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 13 முதல் 15ஆம் தேதி வரை உண்டான நாட்களில் குருவின் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. கடல் கடந்து பயணிக்கிறதுக்கோ இல்லை வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க, ஊரில் இருக்க மாட்டீங்க. எங்கேயாவது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நட்பு வட்டத்திடம் சற்று கவனமாக இருங்க. அதாவது நண்பர்கள்லாம் கடந்த காலத்தில் உங்களுடன் தொடர்பில் இருந்த நபர்கள், நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட விலகி வந்திருப்பீங்க. அந்த நபர்கள் மீண்டும் உங்களிடம் தொடர்பு கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அவர்களிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கடந்த காலத்தில் அவங்க மேலே உங்களுக்கு இருந்த காழ்ப்புணர்ச்சி இப்பொழுது வெளிப்படாது. ஆனால் அவர்கள் அதை தவறாக யோசித்து உங்களின் மீது ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை உங்கள் வீட்டுக்கே வந்து சொல்கிறதுக்கும் யோகம் இருக்குது. அதாவது உங்களை பற்றி நீங்கள் இல்லாதப்போ வந்து பேசுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களை நம்பியவர்கள் உதவி பெறுவார்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் இப்பொழுது சங்கடமடைவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் இருக்கிற புதன் சூரியன் சேர்க்கையில் சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அரசாங்க அதிகாரிகளிடம் பகைமை பாராட்டாமல் இருப்பது நல்லது. எதிரிகளின் ஆலோசனை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த வாரத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே அந்த ஆனி மாத பிறப்பு ஆனதுக்கப்புறம் ஆனி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை வருது. அதாவது உண்மை பேசுவீங்கன்னு அர்த்தம். உண்மை பேசுறது எல்லாருக்கும் பிடிக்குமாங்கிறது தெரியாது. அதனால் பிடிச்சவங்க கிட்ட மட்டும் உண்மையை பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கும் நம்பகத்தன்மைக்கு குறைவு இருக்காது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்கும் சாதகமாக பிடிக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியே. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாகின்ற காரணத்தினால குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய தாய் தந்தையருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாரமாக இருக்கும். வருமானம் வருது, அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்குது. அதனால் செலவை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சுப செலவுகளை ஏற்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், களிப்பு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனால் அவசரப்பட்டு உங்கள் மனசில் இருக்கிறது உடனே உளறி கொட்டிடாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால சில தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும். மன நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். எதிரிகளின் தொல்லை சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாகவும் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாகவும் எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது.
இந்த வார கடைசியில சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால 15 முதல் 18 சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்தவர்களுக்கு சிகப்பு கலர் உணவு வகைகளை, சிகப்பா இருக்கிற உணவு வகைகளையோ, சிகப்பா இருக்கிற ட்ரெஸ்ஸையோ, ஏதாவது ஒரு பொருள் சிகப்பா இருக்கிற பொருளை நீங்கள் தானம் கொடுக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தானத்தை செய்வதன் மூலமாக முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும்.